ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட்டிங். சரிங்களா, பிளாட்ஃபார்ம் தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் சரிங்களா, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக டைமோடு வந்துட்டேன். 2 மணி நேரத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரமா இருந்தது. சரி, இப்போது டைமும் போயிட்டுருக்கு. இப்போ 8 மணிக்கு ஒன்று எடுத்தேன். இப்போ இன்னொரு வாட்டி போய் எடுக்கணும். ஆமாம், வாங்க பார்ப்போம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5க்கு வந்துட்டுருக்கு. வாங்க போவோம், போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். வந்து இறங்க பாருங்கள். எல்லாமே ஒரு ரெட்டு பாருங்கள். இந்த பக்கம் ட்ரெயின் கிளம்பி 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளைக்கு அப்புறம் வந்து இறங்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. பார்த்தீங்களா, ஹோம் சக்தி குரூப் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. நம்ம ஆளுங்களை போய் பார்ப்போம் வாங்க. ஒரே ஃபுல்லு ரெட்டு தாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே ரெட்டு தான். எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் சோர்ந்து போய் வராங்க. அப்படியே பார்க்கலாம் வாங்க. இவங்க ஃபுல்லு ரெட்டு ட்ரெஸ் தான் இவங்க ஃபுல்லாகவே. ஸோ எல்லாமே ஒரே ட்ரெயின். இவங்க நாளைக்கு 8 நாள் ஆச்சுங்க அந்த ட்ரெயின் இவங்களுக்கு போயிட்டு. ஸோ இன்றைக்கி தான் ரிட்டர்ன் வருது. இன்றைக்கி கிளம்பி வந்து இது வந்து 3 நாள் ஆச்சு கிளம்பி. ஆமாம், ஓகே. லக்கேஜில் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், வெளியே போயிட்டுருக்கோம், வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே இப்போ அண்டர் பாஸில் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அண்டர் பாஸில் போகிறது அண்டர் பாஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ க்ளீனாக, ரொம்ப க்ளீனஸாக இருக்குங்க. அண்டர் பாஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், பின்னாடி காட்டுறேன். படிக்கட்டி ஏறி போகணுன்னு அவசியம் இல்லை. இதில் வந்து அந்த பேட்டரி வண்டிலாம் வரும் இல்லையா. இப்போ நம்ம லக்கேஜில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே கிளம்பலாம். பாருங்கள், அந்த பக்கமாக இறங்கி வந்து எல்லாம் அப்படி போகிறாங்க. ஸோ இதில் போனோம்னா அப்படியே போய்ட்டு பக்கத்தில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் மேலே போயிடலாம். பாரு, எல்லாமே இங்கே தான் வந்து போகிறாங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்டர் பாஸ் சூப்பராக பண்ணிக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்டேஷன் மட்டும் வேறு லெவலாக இருக்குதுங்க உண்மையிலே. பார்த்தீங்களா, இந்த பக்கமாக இந்த பக்கமாக அண்டர்கிரவுண்டு. வாங்க அப்படியே போல வாங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப க்ளீனஸாக இருக்குது பாருங்கள். வாங்க பார்ப்போம். எல்லாமே ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க. ஐடிபிஎல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு விட்டு வெளியே வந்தாச்சு. அதில் 6 வாரத்தோட பேனர்லாம் கட்டி எல்லாம் வரவேற்கிறதுக்காக வரவேற்புக்காக நிற்கிறாங்க. அயோத்தி காட்சி யாத்திரா சரிங்களா பார்க்குறோம். சைகாலேருந்துங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இல்லாமல் இருந்தது. இவங்க வந்து அப்புறம் ஒரு இடமே வந்து ஒரு ரெட்டு கலர் ஆகிட்டு தெரிஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு பயணம் போட்டுருக்காங்க. சரிங்களா, இதுதான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். வெளியில் ஸ்டேஷன் வெளியில் வரவேற்கிறதுக்காக எல்லாம் மேலே தளத்தில் ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கையில் கலசமாக வச்சுருக்காங்க. சரிங்களா, இந்த பேனரில் இருக்கா பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்களா, அவர் தான் இந்த ட்ரிப்போட முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் இருக்கார். ஸோ அவருக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக எல்லாமே இங்கே பயணம் கடைசியில் வந்ததுனால எல்லாமே போட்டு வந்துன்னு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் வரல அவர். இன்னும் வந்து ட்ரெயின் ஏறி வந்துட்டு. சரிங்களா, இதுக்காக தான் எல்லாமே வெயிட்டிங் இருக்காங்க. அப்புறம் மேலே தளத்தோடு நல்ல ஆர்ப்பாட்டமாக இருக்காங்க. ஸ்டேஷன் வெளியே தான் இது. ஆமாம், நம்ம பார்க்குறோம். பார்க்கலாம் வாங்க, என்ன தான் நடக்குது பார்க்கலாம் வாங்க. மேசம் கர்நாடகா இவர் தாங்க அந்த காசி யாத்திரைக்கு இவர் தான் முக்கிய காரணம். சரியான கூட்டம். இவர் தாங்க இங்கே போகிறார் பார்த்தீங்களா. இவர் தாங்க கை குடிக்க பாருங்க. அவர் தாங்க நம்ம பேனரில் பார்த்தோம். அவர் பக்கம் நம்ம பதிவில் பார்க்குறோம். அவருக்கு மாலெல்லாம் அணிவிச்சு நன்றி செலுத்தி எல்லாருக்கும் ஒரு வகையில்
ஆர்ப்பாட்டமாக கொண்டாடி கடைசி பயணத்தை நிறைவேற்றினாங்க. பார்க்கறது ரொம்ப அருமையாக வந்தது நிகழ்ச்சி, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதான் நம்ம பார்க்குறோம். ஒரே மாலை வந்து 3 பேர் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது பக்கத்துக்கு. அதுதான் நம்ம பதிவில் பார்க்குறோம். சரியான கூட்டங்க, செம கூட்டம். ஆனால் ஸ்டேஷனே வந்து ஒரு ரெட் கலர் ஆகிப்போச்சுங்க. வந்த உடனே அம்மாவோட பவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். நல்லா பட்டாசு, மேலே சவுண்டு எல்லாம் ஆற வாரமாக கொண்டாடுறாங்க. கடைசி நிறைவேற்றக்கூடிய ஒரு பயணத்தின் நிறைவேற்றத்தை வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டாங்க. வாங்க பார்ப்போம். ஓகே, கடைசியாக வந்து கூட்டு போட்டு வந்து மாலெல்லாம் போட்டு மாலெல்லாம் நியூஸ் எல்லாம் மரியாதை செலுத்தி எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக நம்ம பதிவு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற சந்திப்போம். வாங்க, பாய், குட் நைட்.